வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோகன் பாபு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் மெயின் தாம்பரம் பஸ் ஸ்டாப்பில் தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த இடம் சென்னை தாம்பரத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு 48 சென்ட் இடத்த நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னைக்கு வர பைபாஸு. அந்த இதில் நம்ம இன்னும் இந்த மெயின் லொக்கேஷனில் லொக்கேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம 48 சென்ட்ஸ் இடத்த தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சென்னையில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த வீடியோ போடுறோம். நல்ல ஒரு அருமையான இடம் இருந்ததுனால கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த இடத்த பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ இல்லை வில்லா ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற இடம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடம் இது வந்து சென்னைக்கு உள்ளே நுழையிற பாதை. இதுதான் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு. தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் நல்ல ஒரு அருமையான ஒரு பிளாட். இது சுற்றிலும் எல்லாம் வீடு உள்ள பகுதி. நல்ல ஒரு தண்ணி வந்து நல்லா 30 அடியில் தண்ணி கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக். இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சர்ச்சு பக்கத்தில் எல்லாமே இது பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் எல்லாமே காட்டணும்ல, அதனால் வந்து உங்களுக்கு மெயின் லொக்கேஷன் எல்லாம் காட்டுறோம். இது பார்த்திங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி போகிற ரோடு. இது திருச்சி போகிற ரோடு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம இடம் வரும். நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் to 6 கிலோமீட்டர்ஸ் வரும் நம்ம இடம். வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம். இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 4.5 கிலோமீட்டர் வரும் இந்த இடம். நம்ம இந்த ரோட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு நிறைய பக்கத்துலேயே வரும். இது நம்ம திருச்சி போகிற ரோடு. இது நான் உங்களுக்கு ஆட்டோஸ்லேருந்து பஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 minutes to 10 minutes நம்ம இடத்துக்கு போயிடலாம். நம்ம இடம் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் உங்களுக்கு சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் தாராளமாக. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஓவருக்கு லெஃப்ட் சைடில் போகிறது வேளச்சேரி, ரைட் சைடில் போகிறது முடிச்சூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. முடிச்சூர் ரோடு பெருங்குளத்தூர் பைபாஸ் போகுதில்ல, அந்த பைபாஸில் போய் ஜாயின் ரைட் சைடில் போகிறது. அதுவும் உங்கள் லொக்கேஷன் காட்டுறேன். கரெக்டாக அந்த லொக்கேஷன் போய் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நான். இது வந்து மெயின் லொக்கேஷன். உங்களுக்கு எவ்வளோ பரபரப்பான ஏரியாவில் இதுலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் நம்ம இடம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இடத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் காட்டிடுறேன் நான். இது பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி போகிறதுக்கும் முடிச்சூர் போகிறதுக்கும் ஃப்ளைஓவர் ஒன்று இருக்குது. மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ளைஓவர் மேலேருந்து தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம். நம்ம இப்போ இது லெஃப்ட் சைடில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ போகிறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை நோக்கி போயிட்டுருக்கிறது. ரைட் சைடில் போகிறது அந்த ஆப்போசிட்டில் பஸ் வருது பார்த்திங்களா, அந்த ஆப்போசிட்டில் பஸ் வருது வந்து உங்களுக்கு இது வந்து திருச்சியிலேருந்து வர்றது. இது கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி போய்ட்டுருக்குல்ல, அது பாலத்து மேலேருந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இந்த சரௌண்டிங்லேருந்து அந்த பஸ்ஸு போகுது பார்த்திங்களா, அந்த பஸ்ஸு போகிற ரோடு தான் வந்து வேளச்சேரி போகிற ரோடு. அது வேளச்சேரிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 12 கிலோமீட்டர் வரும் இந்த மெயின் ரோட்லேருந்து. இது அப்படியே ரவுண்டான எடுத்து அப்படியே நேராக இந்த திருச்சி போகிற ரோடு. இங்கிட்டு வந்தோம்னு வச்சிங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. மெயின்லேயே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு. நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு எல்லாமே ப்ரொவைட் ஆகிருக்கு இந்த ஏரியாவில். இதுதான் முடிச்சூர் போகிற பைபாஸ் ரோடு. இது சென்னை நேராக போகிறது. ரைட் சைடு வேளச்சேரி, முடிச்சூர். இந்த ரோட்டில் தான் முடிச்சூர் போகிற ரோடு. இது வாங்க நம்ம போய் பார்க்கலாம். என்ன ஒரு ரோட்டில் போகிறப்போ என்னென்ன இருக்குன்னு நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இது முடிச்சூர் போகிற ரோடு. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஏஜி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கமர்ஷியல். உங்களுக்கு இந்த இடம் இல்லாமல் இல்லை, எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் இருக்குது, மளிகை கடை இருக்குது, எல்லாமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இந்த இடத்துல ப்ரொவைட் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வெளியே எங்கேயும் போகணும் அவசியமே கிடையாது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கேயா இருக்கும் பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் லெஃப்ட் சைடில் போனால் இல்லை பெருங்குளத்தூர் 3 கிலோமீட்ரு, முடிச்சூர் மேலே நேராக போனால் முடிச்சூர் 3 கிலோமீட்டர். நம்ம இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போய் ரைட் சைடில் நம்ம திரும்பணும் நம்ம பாட்டுக்கு போகிறதுக்கு. ரைட் சைடில் போனோம்னா அனந்தபுரம்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ரோடுக்கு போய் சேரும். இந்த ரோடு பைபாஸ். இது லெஃப்ட் பண்ணால் பெருங்குளத்தூர்லேருந்து அப்படியே நம்ம இதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே பார்க்க கூட இந்த ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வாங்க நம்ம இப்போ நேராக உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ நேராக அப்படியே போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு என்னென்ன அவைலபிள்ஸ் வாங்க பார்ப்போம். பஸ்ஸு வந்து 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ரோட்டில் இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு
இதான் சொன்ன பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர், முடிச்சூர், அணக்கப்புதூர்னு ஒரு ஊருக்கு போகிற ரோடு இது. பைபாஸ் ஃபுல்லு 4 வழிச்சாலை இது. போகிறப்ப பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து கமர்ஷியல்ஸ், ரெண்டுமே கமர்ஷியல்ஸ் காம்ப்ளெக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷாப்பிங் மாலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட்ஸ் நீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. கிளினிக்ஸு, மெடிக்கல்லு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே இந்த ரோட்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல், மெயினாக வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் இருக்குது பார்த்திங்கன்னா. இதுதான் வந்து ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல். நம்ம இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டரில் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம இடத்துக்கு நெருங்கிட்டோம். ஒரு 1 கிலோமீட்டரில் சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. நம்ம இடத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டோம்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் இது, இந்த போகிற வழியில் அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் இது. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறைய அவைலபிள் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். உங்களுக்கு தாம்பரம் மெயின் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட இடம் தான் இது. உங்களுக்கு இந்த இடம் நல்லா இதாக இருக்கும். மோட்டார்ஸு, உங்களுக்கு கார்ஸு, இது லக்ஷ்மி நாராயண கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய கல்யாண மண்டபம் இது. இந்த இடமும் நம்மளுக்கு ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும் நம்மளுக்கு. லக்ஷ்மி நாராயண கல்யாண மண்டபம் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நம்மளுக்கு. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம், அப்படியே போகலாம் வாங்க. இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் சிலை வருது பாருங்கள். இதுதான் அம்பேத்கர் சிலை. இந்த அம்பேத்கர் சிலை வந்துச்சுன்னா இந்த க்ரீன் சிட்டி ப்ராஜெக்ட்னு ஒரு இது போட்டிருக்காங்க. 25 acres ஆஃப் க்ரீன் சிட்டி ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்களே. அர்ஜென்ட் அதை ஒட்டினாப்பில் தான் நம்மளோட இடம் பார்த்திங்கன்னா. அது காம்பவுண்டு, அந்த பார்க் போட்டிருப்பாங்க. இது க்ரீன் சிட்டியோட பார்க்கு, கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் பார்க் இருக்கும். அந்த பார்க்குக்கு ஒட்டினாப்பில் தான் நம்ம இடம் போக போகிறோம். இதுதான் அந்த க்ரீன் சிட்டிக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது. இது வந்து இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடும் நம்மளுக்கு. இதுலேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் கூட வராது நம்ம இடத்துக்கு. இதில் தான் நம்ம போகிறோம். வாங்க நம்ம இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சு என்னென்ன சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சரௌண்டிங் பார்த்துடலாம். பக்கத்தில் ஷாப்ஸு உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. சின்னதாக மினி ஹால்ஸு, இந்த சைடு ஒரு வீடு, பெரிய இடம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஏரியா. மாநகராட்சி இல்லை உங்களுக்கு, சென்னை தாம்பரம் மாநகராட்சி இது. அம்பேத்கர் ஸ்டாச்சு ஆப்போசிட்டில் தான் நம்ம இப்போ நம்ம இடத்துக்கு போகிறோம். நம்ம இந்த ஆப்போசிட்டில் ரோடு பார்த்திங்களா, இந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம். வாங்க நம்ம நேரில் உள்ளே போய் பார்ப்போம். நம்ம உள்ளே போகிறப்ப நம்ம என்னென்ன வீடுங்க, எத்தனை வீடுங்க இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி காட்டுறவாங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றிலும் எல்லாம் வீடுங்க, பெரிய பெரிய வீடு, நல்லா பங்களா ஹவுஸ் வீடு, வில்லாஸ், ரோ ஹவுசஸ்ஸு, அதெல்லாம் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும். தனிமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன அவசியமே கிடையாது. இதுதான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, க்ரீன் சிட்டி ப்ராஜெக்ட்டு. அந்த க்ரீன் சிட்டி ப்ராஜெக்ட் உள்ளார தான் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். இதுதான் அந்த க்ரீன் சிட்டி ஆர்ச். இது ஆர்ச் உள்ளார என்ட்ரன்ஸ் நம்ம போகிற மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சிட்டி ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரன்ஸ் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 40 அடி ரோட்டில் தான் நம்ம எல்லாமே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இது கேவிடி க்ரீன் சிட்டி ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனோட இடம் தான் இது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கரில் ஒரு நல்ல ஒரு பெரிய வீடுங்க லேஅவுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். அப்படியே உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய வீடு, பார்க்ஸு, இடம்லாம் நல்ல பெரிய பெரிய இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு நம்ம இடம் தான் நல்ல ஒரு அருமையான இடம். ஒரு 48 சென்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டோம்னா நல்லா ஒரு நீட்டாக இருக்கும். பாருங்கள், போகிறப்பெல்லாம் வீடெலாம் ஃபுல்லு வீடுங்க தான், எல்லாம் பங்களா டைப் வீடு தான் எல்லாமே. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் வந்து 8000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்மளோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ தான் கொடுத்துருக்கோம். இது சென்ட்டு கணக்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம். இதில் ஒரு பிளாட் 2 பிளாட் வாங்குகிற காசை நம்ம அந்த 48 சென்ட்டை நம்ம ஃபுல்லாக வாங்கிடலாம். அது அந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இடம் வந்து அமைஞ்சிருக்கு. காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம இடம் வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடுங்க, எல்லாம் 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 40 அடி ரோடு தான் நம்ம எல்லாம் போகிற வழி. எல்லாமே பில்டிங்ஸ்லாம் நல்ல ஒரு அருமையான பில்டிங்ஸு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே போகிறப்ப எப்படி இருக்கும், தனிமையில் இருக்கமா, இல்லை சில இடத்துல டேட்டா லொக்கேஷன் மாத்திரம் காட்டுவாங்க. நம்ம அப்படி இல்லை, டேட்டா உள்ளே போகிறப்ப என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் தான் உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் நல்லா தெரியும். என்னென்ன நம்ம இடத்துக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிய வரும். இதுதான் வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இடத்துக்கு வரத்துக்கான பாதை இது 23 அடி ரோடு, இது 30 அடி ரோடு. இதுலேருந்து போனோம்னா நம்ம டேரெக்டாக அதை முடித்து ஒரு ரோடுக்கு பைபாஸுக்கு போய் ஜாயின் ஆகிருந்த ரோடு. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். நம்ம இடத்துக்கு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பார்க்கு. இதை பாருங்கள், போர் போட்டிருக்காங்க. 30 அடியில் போர், அருமையான தண்ணி இருக்கான். நல்லா அருமையான தண்ணி இருக்குது இந்த இடத்துல.
நல்லா ஒரு அருமையான போர் போட்டு தண்ணி வந்து நல்லா நான் குடிச்சு பார்த்தா நல்லா அருமையாக இருந்துச்சு தண்ணி. இந்த ஏரியாவில் 30 அடியிலே தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்க்கு சுற்றிலும் ஃப்ரண்ட்டில் நம்ம லேஅவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்க்கு இது பண்ணியிருக்காங்க. ஜிம்மு பண்ணுறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, உங்களுக்கு வீடு கட்டி இது பண்ணால் கூட இப்போ இங்கே இதில் கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இந்த ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நல்ல ஒரு அருமையான பார்க் இது. வாங்க இப்போ நம்ம இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்டு ஒட்டினாப்புலேயே வர இடம் தான் இதுதாங்க. நம்ம இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தாண்டி வந்தது இதுதான். நம்ம 48 சென்ட் இடம் இது. நல்லா அப்படியே ஸ்கொயராக இருக்கும் இந்த இடம் வந்து. நீங்கள் தாராளமாக இதில் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம், இல்லாட்டி ரோஸ் போட்டு நல்லா தாராளமாக வில்லாஸ் நல்லா பண்ணலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வீடுங்குள்ள பகுதி தான். இது எல்லாமே வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சமே இல்லை இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும். 30 அடியில் தண்ணி, நல்லா அருமையான தண்ணி. சுற்றிலும் எல்லாம் வீடு தான் எல்லாமே. இது சுற்றி நம்ம இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் போட்டு செக்யூர்டாக இருக்கும். அந்த காம்பவுண்ட் ஆப்போசிட்டில் காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா. இந்த காம்பவுண்ட் தான் பார்த்திங்கன்னா அதுதான் ஆப்போசிட்டில் தெரியுது காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். அதுதான் காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி இந்த இது காம்பவுண்ட் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் சொன்ன பார்த்திங்களா க்ரீன் சிட்டியோட காம்பவுண்ட். அது பக்கத்தில் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் பக்கத்தில் இது மாத்திரமே ஒதுக்கியிருக்காங்க. என்னது, பார்க்குக்கு. அந்த பார்க்குக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம இடம் வந்திருக்கு. அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம இடம். இந்த 48 சென்ட்டு இருக்குது. நல்ல ஒரு அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ். நல்ல ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 8 மாடி வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தாராளமாக இந்த இடத்துல போடலாம். அந்தளவுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே அருமையாக ப்ரொவைட் இருக்குது இந்த இடத்துல. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் போகலாம். இங்கேருந்து அப்புறம் பெரிய பெரிய வீடுங்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, கீழம்பாக்கம் பஸ் டெர்மினல் இருக்குது பார்த்திங்களா. அது வந்து எக்ஸாக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு வரும். இந்த இதில் நம்ம இடத்துலேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர்ஸ் வரும். அடையார் ரிவர் பக்கத்துலேயே ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் அடையார் ரிவர் போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு தண்ணி எந்நேரமும் தண்ணி போர் போட்டோம்னா நல்லா அருமையான தண்ணி கிடைக்கும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே. உங்களுக்கு வந்து இதுதான் நம்ம ரோடு வரக்கூடிய என்ட்ரன்ஸ். இது பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க இருக்குது. எல்லாமே தாராளமாக ரோஸ் போட்டோம்னா நல்லா வில்லா டைப் அப்பார்ட்மெண்ட் வில்லா வீடு போட்டோம்னா நல்லா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அருமையான இடம். இது லோ பட்ஜெட்டில் தான் வருது. நான் ரேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். எதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு தான் என் நம்பரு. ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் 7411092120 அந்த நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த கரெக்டாக வந்து உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். உங்களுக்கு பக்கத்தில் க்ரீன் சிட்டியோட வீடுங்க தான். அது எல்லாமே வீடுங்க தான் பக்கத்தில் எல்லாமே. இந்த 48 சென்ட் மாத்திரம் இல்லை. இதை நம்ம எடுத்தோம்னா பக்கத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கிறது சைடில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம தாராளமாக இந்த இடத்துல பண்ணலாம். நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய இடம் தான் இது. வாங்க நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம். நம்ம பார்க் இது பண்ணியிருக்காங்களோ அந்த பார்க்கையும் நம்ம போய் பார்க்கலாம். க்ரீன் சிட்டி பார்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்க்கும் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்க போனோம். இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இது நம்ம சைட்டுக்குள்ளேருந்து பார்க்குறோம் எப்படி சுற்றிலும் சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சரௌண்ட் பார்க்குறோம். ஸ்கொயராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ பார்க்கு போய் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பார்க்கு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா. க்ரீன் சிட்டியில் நான் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் பக்கத்தில் பார்க் போட்டிருக்காங்கன்னா அதுதான் இந்த பார்க்கு, க்ரீன் சிட்டி பார்க்கு. இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடில் தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. இந்த காம்பவுண்ட் பேக் சைடில் தான் நம்ம இடம் இருக்குது. 48 சென்ட்ஸ் இடம். பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் விஐபி ஏரியான்னு சொல்லலாம் நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இதுதான் க்ரீன் சிட்டி பார்க். இது தாம்பரம் மாநகராட்சி மாநகராட்சி ஒப்படைச்சாச்சு. இது அதுக்கு பேக் சைடில் தான் அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா. அந்த இடம் தான் நம்ம பார்த்தது. அங்கிட்டு நம்ம 48 சென்ட் பார்த்தது. நல்ல ஒரு அருமையான இடம். எதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ரோட்லேருந்து நம்ம நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. இதுக்கு அப்படியே போய் நம்ம முடிச்சூர் ரோட்டில் போய் ஜாயின் ஆகும். முடிச்சூர் பைபாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பைபாஸையும் நம்ம உங்களுக்கு காட்டுறேன். நான் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு. நான் பக்கத்தில் போகிறப்ப அந்த மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. திரும்ப அந்த உள்ளேருந்து வெளியே வந்து 1/2 கிலோமீட்டர் வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இது முடிச்சூர் போகிறாங்களோ அந்த பைபாஸ் இது. பெருங்குளத்தூர் முடிச்சூர் போகிற பைபாஸ் இது. மீஞ்சூர் போகிற பைபாஸ் இது. வண்டலூர் வந்து வெறும் 4 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஒரகடம் 35 கிலோமீட்டர். மீஞ்சூர் வந்து 61 கிலோமீட்டரு. இந்த ரைட் சைடில் போகிற மீஞ்சூர் போகிறது, லெஃப்ட் சைடு வண்டலூர் போகிறது. வண்டலூர்லேருந்து 4 கிலோமீட்டர்னால் நம்ம கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக 5 கிலோமீட்டரு.
இங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் நம்ம இதுக்கு வந்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோகன் பாபு. தேங்க்யூ.